வணக்கம். நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் ஆகுறோம். இந்த ஒரு வரி எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற முழு விஷயத்துக்கும் இதுதான் அஸ்திவாரம். வாங்க, இந்த சிந்தனை புரட்சி அப்படிங்கிற பயணத்துக்குள்ள நாம ஒன்னா போகலாம். ஒரு நிமிஷம் யோசிங்களேன். உங்க சொந்த எண்ணங்களே உங்கள ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? நீங்க முன்னேறலான்னு முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒண்ணு உங்கள புடிச்சு பின்னாடி இழுக்கிற மாதிரி. ஆமா, அந்த உணர்வுதான். அதுதான் இந்த சிந்தனை புரட்சிக்கான முதல் புள்ளி. சரி, நாம ஏன் முதல்ல இந்த மாதிரி ஒரு மனச்சிறையில மாட்டிக்கிறோம்? இத முதல்ல புரிஞ்சுக்குவோம். இதுக்கு காரணம் சில பழைய சங்கிலிகளும் அதனால நாம எடுக்கிற சில வீணான முயற்சிகளும் தான். இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பெரிய மலையில ஏறிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க முதுகுல தேவையே இல்லாத ரொம்ப கனமான கற்களை எல்லாம் சுமந்துட்டு போறீங்க. இப்போ சொல்லுங்க, உங்களால எவ்ளோ வேகமா ஏற முடியும்? கஷ்டம் இல்லையா? அந்த கற்கள் தான் நம்மளோட பழைய நம்பிக்கைகளும் குறுகிய எண்ணங்களும். அது நம்மள முன்னேறவே விடாம கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வரிக்குள்ளே எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு பாருங்க. வெளியேர்ந்து யாரோ போடுற சங்கிலிகளை விட நமக்கு நாமே மனசுக்குள்ள போட்டுக்கிற சங்கிலி இருக்கே, அதுதான் ரொம்ப ரொம்ப வலிமையானது. உண்மையிலேயே நம்மள கட்டி போடுற மிகப்பெரிய சிறைச்சாலை நம்ம சிந்தனைகள் தான். இடிஞ்சு போன ஒரு அஸ்திவாரத்து மேல ஒரு புது பிரம்மாண்டமான மாளிகையை கட்ட முடியுமா? சொல்லுங்க, சான்ஸே இல்ல, இல்லையா? அதே மாதிரிதான் காலாவதியான பழைய சிந்தனைகளை வச்சுக்கிட்டு ஒரு புது உலகத்தை உருவாக்க நினைக்கிறதும் அஸ்திவாரத்தை மாத்தாம கட்டிடத்தை மாத்தவே முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சிம்பிள். இதுதான் அந்த தீர்வு. எப்போ அந்த பழைய தேவையே இல்லாத நம்பிக்கைகளுக்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ அப்பதான் ஒரு புது யுகமே தொடங்குது. அந்த பழைய சங்கிலிகளை நாம உடைச்சு எறியும் போதுதான் புது வாய்ப்புகளுக்கான கதவே திறக்கும். சரி,